ரீசென்ட்லி நான் ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். ஜியோ ஸ்டோர் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ என்னோட சிம் கார்டு வந்து சிம் கன்வெர்ட் பண்ணுன்றதுனால போயிருந்தேன். ஒரு ஃபாரினர் நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ பிட். அவர் வந்து சிம் கார்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஜியோ ஆஃபீஷியல்ஸ் வந்துட்டு சிம் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும்னா எனக்கு ஆதார் கார்டு கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபாரினர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து பாஸ்போர்ட் இருக்குது, ஸோ விசா இருக்குது. விசாவுமே பார்த்தீங்கன்னா வேலிடில் தான் இருக்குது. வந்து ஜியோவோட வெப்சைட் எடுத்தே காட்டுறாரு சிம் கார்டு வாங்குறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு. அது வந்து ஒன்று ஆதார் கார்டு போட்டிருக்கு, இன்னொன்று வந்துட்டு பாஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ ஜியோ வந்து ஸ்டில் ரெஃப்யூசிங் டு ப்ரொவைட் அ சிம் கார்டு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னா. ஐ எம் ஆல்சோ ட்ராவலிங் டு டிஃப்ரெண்ட் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ போகிறப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்குமே கண்டிப்பாக காண்டாகும். இப்படி வந்து நீங்கள் ஆதார் கார்டு கேட்பீங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆதார் கார்டு கொடுக்க அப்படின்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து கொடுங்க. நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க ஆதார் கார்டை வாங்கிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் அதை வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நான் வந்து எனக்கு அது இன்ஃபர்மேஷன் எனக்கு கரெக்டாக தெரியல, அவங்க பண்ணுற ப்ராப்பராகவும் எனக்கு தெரியல அந்த எஸ்ஓபி. ஏன் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னா நமக்கு எப்படி அங்கே வந்து லோக்கல் ஐடி வாங்க முடியும்? ஸோ எல்லா கண்ட்ரிலையும் நம்ம வந்து தெரிஞ்சவங்க வச்சுட்டு தான் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் ஒரு 7-8 கண்ட்ரி போயிருக்கேன். நான் யூரோப் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கே ஒருத்தனை கூட எனக்கு தெரியாது. பாஸ்போர்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ரெக்கக்னைசபிள் ஐடின்றது தான் என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும். ஆதார் கார்டு வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் வேலிட். நீங்கள் வெளியில் எங்கே போய் ஆதார் கார்டை காட்டினாலும் அது வந்து ஒரு வேலிட் ஐடியா எடுக்க மாட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஐடியா. இது வந்து டொமஸ்டிக் ஐடினா ஓகே இட்ஸ் வேலிட். இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வரவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். நான் என்னோட ஒப்பீனியன் வந்து இதுதான். வந்து ஜியோவோட ஹையர் அஃபிஷியல் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபி வந்து உங்களுடைய லோக்கல் ஸ்டோர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுங்கள். இல்லை ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க, ஹோட்டலோடைய அட்ரஸ் கொடுங்க, அதை வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கூட ஓகே இட்ஸ் அக்செப்டபிள். அதை விட்டுட்டு நீ ஆதார் கார்டு கொடுத்தா தான் நான் சிம் கார்டு கொடுப்பேன்றது இட்ஸ் வெரி வெரி அன்ஃபேர். ஸோ இந்த மாதிரி வர டூரிஸ்ட் வந்து எப்படி வந்து அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியோட வந்து கனெக்டில் இருப்பாங்க? ஸோ நான் ஒரு மேப் பார்க்கணும், நீ கூகுளில் ஏதாவது சும்மா சர்ச் பண்ணணும், நான் நியர்பையில் வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னா கூட எனக்கு வந்து டேட்டா வேணும். இன்றைக்கி டேட்டா இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ ஹவு அ ட்ராவலர் வில் சர்வைவ் இன் இந்தியா வித்தவுட் having a SIM card. எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஃபாரினர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார், இந்தியா இஸ் அ கம்ப்ளீட் மெஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். எனக்கே அந்த இடத்துல இருக்க ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. இதோட ப்ராப்பர் எஸ்ஓபி இருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோட நோன் டூரிஸ்ட்க்கு இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ தட் அவங்க வரும்போதே ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸோட வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக சிம் கார்டோ இல்லை என்ன வேணாலும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இந்தியா வந்து நம்ம வெல்கமிங் கண்ட்ரியாக தான் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி ஒரு டூரிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஸப்பாயிண்ட் ஆகக்கூடாதுல்ல.